ആളെ ഇരിക്കുന്നുണ്ടല്ലോ ഇത്. நம்ம ரெண்டு ஆள் என்ன இது ஒரு சின்ன ஒரு செய்தி, ஒரு விளம்பரம். இது எல்லாருக்கும் போய் சேரணுன்றதுக்காக தான் நான் இது பதிவு பண்றேன். இவர் யாருன்னா என்னோட சொந்த தாய் மாமா. எந்த ஊருன்னா பாத்தீங்கன்னா கேரளால பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட்ல வடக்கஞ்சேரின்ற ஊர்ல இருக்கிறோம். இது என்னன்னா வேப்பு, இது பேரு நெல்லி, இது பேருனா காஞ்சரம், அது பிளாச்சி. பிளாத்தி. இதெல்லாம் எதுக்குன்னா கோயில்ல ஓமம் வளர்த்துறாங்க இல்லையா, அதுக்கு யூஸ் பண்ற பொருள். அப்போ ஏதோ ஊர்ல ஒரு முஸ்தபா பாய், இவர் பேரு வந்து முஸ்தபா பாய் செய்யற இந்த ஓமம் வளத்துக்கு உண்டான பொருள் கடைக்கு போய் கடையில இருந்து சுப்பிரமணிய ஐயர் வாங்கி இது ஓமம் வளர்த்துறாரு. அதாவது ഇത് ഓരോന്നിന്റെ പേര് പറ. ഓരോ ഓമം വളത്തിന്റെ സാധനത്തിന്റെ ഓരോത്തിന്റെ പേര് പറ. ഇത് പ്ലാറ്റി, ഇത് വേപ്പ്, നെല്ലി, നെല്ലിയൊക്കെ ഇതുപോലുള്ളത് പറയാ. അത്തി, അത്തി, അരയാല്, അത്തി, അരയാല്, വേരാല്, കൂവളം, കൂവളം, പിന്നെ കൂവളം, പിന്നെ ചിറ്റാമരുത്, 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 പിന്നെ കുമിഴ്, കുമിഴ്, பாதிரி പറഞ്ഞாங்க. பாதிரி, பாதிரி. பூஜைக்குள்ளான இதெல்லாம் வந்து பூஜை சாமான் தான். இது எப்படி கிடைக்குதுன்னா, உனக்கு என்ன வயசு மாமா? வயசு 65. தப்பா சொல்றாரு, கூடவே இருக்கும். அதாவது இவரு ஆளை வச்சு மலையில போய் மரத்துல இருந்து வெட்டி அதை பீஸாக்கி சின்ன சின்னதா ஆக்கி கொண்டு போய் கோயில் ஜாமான் விக்கிற கடையில கொடுத்துட்டு வந்துருவாங்க. அதை வந்து புரோகிதர்கள், சாமிகள் வாங்கிட்டு போய் பயன்படுத்துவாங்க. இதுதான் உண்மை. உங்களுக்கு இந்த மாதிரி ஐட்டம் வேணும்னா தொடர்பு கொள்ளுங்க.